ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான அனிமேட்டட் ஸ்டோரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நான் பவர் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் blank ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ புதுசாக ஒரு பிபிடி கிரியேட் ஆகிட்டு இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஷேப்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இன்சர்ட்டில் போய் ஷேப்ஸ்ன்னு எடுத்து அதில் நான் ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்து எடுக்கிறேன். ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்து ஷேப் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலரில் லேண்டுக்கும் அதுக்கப்புறமா ப்ளூ கலரில் ஸ்கைக்கும் கொடுக்க போகிறேன். இப்போ ஓரளவுக்கு நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதில் வந்து நான் ஒரு ஆண்ட் பிக்சரை இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த ஆண்ட் பிக்சரை வந்து நான் கூகுளில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன் இங்கே. இப்போ ஆண்ட் பிக்சரை இன்சர்ட் பண்ணியாச்சு. ஆண்ட் பிக்சர் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அப்படின்னா தான் ஒரிஜினலாக அதோட ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ஒழுங்காக ஃபுல்ஃபில்லாக கிடைக்கும். ஸோ அதை ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதை டபுள் கிளிக் பண்ணால் ஃபார்மேட்டுன்னு ஒரு மெனு வந்து ஓப்பன் ஆகும். டபுள் கிளிக் பண்ணி அந்த ஃபார்மேட்டில் போய் அதில் ஃபஸ்ட்டு செக்ஷனில் ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வுட் ஆப்ஜெக்டை வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இதுக்கும் திரும்ப ஷேப்ஸில் போய் நான் ரெக்டாங்கிள் எடுத்து ஒரு ரெக்டாங்கிளில் வுட்டு ஷேப்பில் ஒன்று வரைஞ்சிட்டு இதுக்கு வந்து கலர் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் கலர் ஃபில் பண்ணல, டெக்ஸ்டராக ஃபில் பண்ணலான் இருக்கேன். அப்படின்னா தான் வுட்டு டெக்ஸ்டர் கிடைக்கும். ஸோ வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஷேப் ஃபில்லில் போயிட்டு அதில் கீழே டெக்ஸ்டர் கொடுத்து அந்த வுட்டு மாதிரி இருக்கிற டெக்ஸ்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம ஸ்டோரிக்கான பேக்ரவுண்ட் அதோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம அதை எப்படி அனிமேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நிறைய ஃப்ரேம்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வீடியோ. ஒரு ஆர்டரான ஃப்ரேம்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் ஒன்றா ப்ளே பண்ணுறது தான் ஒரு கோர்வையாக நமக்கு வீடியோவாக கிடைக்கிது. ஸோ இங்கே வந்து நம்ம பவர் பாயிண்டில் ஒவ்வொரு ஸ்லைடையும் ஒவ்வொரு ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணி நம்ம வந்து அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிம்பிள் அனிமேஷனில் நம்ம ஒரே ஒரு ஸ்டெப் ஒரே ஒரு மெத்தட் மட்டும்தான் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். அது என்னென்னா ஸ்லைட் டூப்ளிகேட் பண்ணுறது. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைட் நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படி நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சைட் டூப்ளிகேட் பண்ண அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸையும் நான் பண்ணிகிட்டே வரேன். நம்மளோட ஸ்டோரி ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் அதுக்கு ஆர்டராக ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸை வந்து அப்படி பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டோரி அனிமேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு வுட்டு பீஸை வந்து தனியாக வந்து தூக்கி பார்க்கும். அதால் தூக்க முடியாது. ஸோ மற்ற ஆண்ட்ஸை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடும். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து வந்து அந்த வுட்டு பீஸை தூக்கிட்டு போகிற மாதிரி தான் நான் அனிமேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இதுவுமே பண்ணலை. ஒரே மெத்தட் தான். அந்த ஸ்லைடை வந்து டூப்ளிகேட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்ஜெக்ட்ஸோட பிளேஸு அதுக்கப்புறம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அப்படி ஒரு ஃப்ளோவாக அப்படி கொஞ்சமாக சேஞ்சஸ் பண்ணி அப்படி பண்ணிட்டு வரேன். வேறு எந்த மெத்தடுமே நான் இதில் வந்து யூஸ் பண்ணல. அந்த ஸ்லைட் டூப்ளிகேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டோட பிளேசஸை மட்டும்தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு சின்ன டிப் மாதிரி சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா குரூப்பிங் அண்ட் அன்குரூப்பிங் ஆப்ஜெக்ட்ஸ். அப்படின்னா என்னென்னா இப்போ நான் இதில் வந்து நிறைய ஆண்ட்ஸை வந்து அது ஹெல்ப்புக்கு கூப்பிடும். அப்போ நிறைய ஆண்ட்ஸ் ஒரே ஆண்ட்டை தான் நான் காப்பி பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணி நிறைய ஆண்ட்ஸாக அப்படி கொண்டு வந்திருப்பேன். இது எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு ஆண்ட்டாக நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஆண்ட்ஸுமே செலக்ட் ஆயிரும். எல்லா ஆண்ட்ஸையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா Ctrl+G நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த எல்லா ஆண்ட்ஸும் சேர்ந்து குரூப் ஆகி ஒரே ஆப்ஜெக்டாக ஃபார்ம் ஆகிரும். அப்படி ஒரே ஆப்ஜெக்டாக நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதை வந்து அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். திரும்ப அதை நீங்கள் அன்குரூப் பண்ணணும் அப்படின்னா அதே Ctrl+G கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணி அதில் குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நம்ம அன்குரூப் அப்படின்னு கொடுக்கலாம். சரி இல்லை நாங்கள் இங்கே குரூப் பண்ணோம் அப்படின்னா அதுலேயே நம்ம குரூப்பும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப அது அன்குரூப் ஆகிரும். அன்குரூப் ஆனதுக்கப்புறம் நான் அதை வந்து தனித்தனியாக கொண்டு போய் அந்த வுட் பீஸை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி அனிமேட் பண்ணியிருப்பேன்.
அதுக்கப்புறமா லாஸ்ட்டா அந்த ஸ்டோரியோட கான்செப்ட் என்னன்னு தெரியறதுக்காக லாஸ்ட்டா யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டையும் நான் வந்து உள்ளுக்க சேர்த்துருப்பேன் அந்த அனிமேஷனுக்குள்ள. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ ஸ்டோரி அனிமேஷன் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு வீடியோ அனிமேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேருந்து ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணி காமிக்கேன். ஸோ அந்த ஸ்டோரி ஃப்ளோ வந்து இதில் அழகாக தெரியும். ஸோ அழகாக இதில் வந்து அழகாக தெரியுது. நம்ம ஸ்டோரி எப்படி எப்படிலாம் சேஞ்ச் ஆகி அழகாக வந்திருக்குன்னு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு ஸ்லைடும் சேஞ்ச் ஆகுறதுக்கான டைமிங்கை தான் நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மேலே மெனு பாரில் டிரான்சிஷன் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட்டில் டைமிங் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் போய் நம்ம டியூரேஷனில் வந்து 1 செகண்ட் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மவுஸ் ஆன் கிளிக் அப்படின்னு இருக்கும். மவுஸ் கிளிக் அப்படின்னு இருக்கும். அதை வந்து அன்செக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் அப்படிங்கிற ஒரு இதில் அதுக்கான கொஞ்சம் நான் 46 அப்படின்னு ஒரு டைமிங் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்லைடு ப்ளே ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்லைடுக்கும் அடுத்த ஸ்லைடு எத்தனை செகண்டில் எத்தனை டைமிங்குள்ளே டிஸ்பிளே பண்ணோம் அப்படிங்கிறது தான் அந்த ஆஃப்டர். அதை நான் செக் பண்ணி விட்டு அதுக்கு சும்மா 46 எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடில் வேணுமோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் அப்ளை டு ஆல் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தா தான் எல்லா ஸ்லைடுக்கும் அது வந்து அப்ளை ஆகும். அப்படி இல்லைனா நம்ம எந்த ஸ்லைடை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டிரான்சிஷனில் கொடுக்கீங்களோ அந்த ஒரு ஸ்லைடுக்கு மட்டும்தான் அது வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்ளை டு ஆல் கொடுத்துட்டோன்னா எல்லாத்துக்குமே அது வந்து செட் ஆகிரும். ஸோ நம்ம எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது ஒன்று தான். இதை கடைசியாக நம்ம வீடியோவாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். அது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோவாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபைலில் போய்க்கோங்க. ஃபைலை நம்ம கிளிக் பண்ணோன்னே இங்கே இந்த சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து கடைசியில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா செகண்டில் கிரியேட் அ வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்கே சைடில் வந்து நமக்கு காமிக்கும். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம குவாலிட்டியை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அல்ட்ரா ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி அப்படி இருக்கும். நம்ம வீடியோ உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் ஹெச்டி அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷனில் நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து நம்ம ஸ்லைடு டைமிங்கை வந்து இங்கேயும் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை யூஸ் பண்ணியும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. அப்படி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிவ்யூவும் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாம் ப்ரிவ்யூ ரெக்கார்டிங் எல்லாம் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே கிரியேட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ண ப்ரெசன்டேஷனில் உள்ள அந்த அனிமேஷன் எல்லாமே ஒரு வீடியோவாக நமக்கு கிரியேட் ஆகி வந்துடும். நான் அப்படி கிரியேட் பண்ணது தான் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அவ்வளோதான், வீடியோவும் இப்போ ஜென்ரேட் ஆகி முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது ஃபீட்பேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் ஏதாவது சொல்லணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நான் மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.